ஏய் அருளு, வீட்டுக்கு போலையாடா நீ? ஏன்டா கரையில் கடந்து இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? வேணாம்டா, சொன்னா கேளு, அதெல்லாம் நடக்காது. உன் மதர் மாமியார் பெனிட்டா என்ன சொல்லுச்சு? சம்பாதிக்கணும் தானே சொல்லுச்சு. மீன் பிடிச்சி தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிச்சா? ஏய், பெனிட்டா அம்மாக்காக இல்லை, என்னால் எஸ்தரை தூக்கிட்டு போய் கட்ட முடியும். ஆனால் அதுவா முக்கியம்? எஸ்தர் தான் அன்பா மீன் பிடிக்க சொல்லிருச்சுல்ல. நீ என்னடா பண்ணுவ பாவம்? சுவிட்சு போட்டால் பல்ப் எரியும். உன் சுவிட்சு எஸ்தரு. உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. தர்மடி வாங்குறது நிச்சயம்டா. பாப்போம்டா, யார் தடுக்கிறான்னு. நான் கடலுக்கு போய் மீன் பிடிப்பேன். நானா அவங்களான்னு ஒரு கை பாத்துருவோம்டா. இவன் சொல்கிறத கேட்க மாட்டான், பட்டை தான் திரும்பிதான். டேய் பயந்தோலி, இங்கே வாடா. மாப்பிள்ள, நான் பயந்து ஓடுறேன்னு தப்பாக நினைக்காத. உனக்கு ஒரு துடுப்பாக இருக்கணும் தான் நினைக்கிறேன். மாப்பிள்ள, நம்ம கையெல்லாம் கிளாஸ் பிடிச்ச கை, அவங்க கை கட்டு மரத்தை பிடிச்சது. காய்ச்சி போய் கிடக்கும், அடித்தா மாசக்கணக்காக வலிக்கும். அவங்கள எதுக்குறதும் ஒன்று தான், ரயிலை நேராக மறிக்கிறதும் ஒன்று தான். இதில் என்னை சேர்க்காத, நான் வரேன். இங்கே பாரு, நல்லா கேட்டுக்க. ஒன்று இங்கே செத்து கிடப்பேன், இல்லை இந்த கடலில் போய் மீன் பிடிப்பேன். எங்கடா என் மயன்? குண்டு பையல, ஃபாதர்ட்ட சொல்லி உன்னையும் ஆஸ்பத்திரியில சேர்த்தாதான் சரிப்படுவேன். சேப்பிங்க சேப்பிங்க. நான் என்ன உங்கள் புள்ள மாதிரி மொடா குடியாரனா? கருப்பாக இருக்கிற வெள்ளைக்காரன், அளவாக தான் குடிப்பேன். ஏய் கணத்தாம, உண்மையாக சொல்லிட்டான். அவன் எங்கே போயிருக்கான்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் வர வரைக்கும் இங்கே உட்காரான். ஏங்க பசிக்குதுங்க, ஆளை விடுங்க. அவனை நான் பார்த்து 2 நாள் ஆச்சு. ஒன்றும் தெரியாது பச்சை பிள்ளைய பிடிச்சிட்டு இப்படி அடிக்கிறீங்க. ஏ காலில் நினைக்கிறீங்க? பேசாத. என்னடா இது? நினைச்சே சாச்சிடா. தூக்கவே முடியலடா. என்ன மிண்டாது? டேய் உழுவடா. உழுவ சொராவே தான். இந்த ஊர்ல எவனுமே பிடிச்சிருக்க முடியாது. ஏன் பார்த்திருக்கவே முடியாது. இந்த ஊர்க்கார பயலுகளா செத்தாய்கடா. 30-40 கிலோ இருக்குடா. இந்த ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய மீன் பிடிச்சியாமே. எப்படி வலை போட்டியா? ஆமாம், ஆனால் நானும் ஒரு வலையில் மாட்டிக்கிட்டேன். ஆஹா, ரொம்ப தான். அவனுக்கு அவ்வளவு சொல்லியும் நம்ம வள்ளத்தையும் எடுத்துட்டு போயிருக்கேன்னா எவ்வளவு தைரியம்? ஏய், ஏன்டா வளத்தை கலந்து போனா? உன்னை கடல் பக்கமே வரக்கூடாது சொல்லியிருக்கோம். நான் கடலுக்கு போவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. டேய், என்னடா அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? என்னடா அவனை பேசுறது? டேய், என்னடா கைய பிடிக்கிற? அட்ரா அவனை.
உங்க அப்பனையும் கோயில நிப்பாட்டா. கொஞ்சம் பொறுமையா இருங்க வரேன் இந்த அருள் பையன் வல்லத களவாண்டு போய் மீன் பிடிச்சு வந்துட்டான். நீங்க என்ன நடக்குது? பொறுமையா அமைதியா இருங்கம்ல. எதுக்கு இவ்வளவு சத்தம்? பிரச்சனைன்னு வந்தா கத்தி கவடான்னு கத்தக்கூடாது. உட்காருங்கம்ல. உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. டேய் லூர்து, இவனா மீன்கார பையன்? இவன் யாருன்னு இங்க இருக்கிற யாருக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியாதா? இல்ல இந்த ஃபாதருக்கு தெரியாதா? ஏய் ஆப்ரஹன் மாமா, இந்த அருள் பையன் இந்த ஊருக்கார பையன் இல்லையா உனக்கு? இவன் ஒன்னா இந்த ஊரு பால் குடிச்சு வளராம இருந்திருக்கலாம். ஆனா என் கடை சரக்கு குடிச்சு வளர்ந்தவன். சாராய் வித்து பொழைச்ச நான் சொல்றேன். இவன் இந்த மண்ணோட வாய்ந்தேன். கடலுக்கு போக சொல்லுங்க பாரு. உட்காருமா. ஏய், தத்து பிள்ளைங்க சொத்து இருக்குடா, கத்தாதீங்கடா. உட்காருமா எபனேசர். ஏ அருள், நீ மீன்காரன் இல்லைன்னு இவனை சொல்லுதானுவ. அது மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க ஒரு கட்டுப்பாடு இருக்கு. மீன்காரன் இல்லாதவனை மீன் பிடிக்க விட மாட்டானோடே. இவன் எப்படி ஃபாதர் ஏன் வல்ல தடுக்கலாம்? அந்நிய சாதி பையன். டேய் சிலுவ, யார் அந்நிய ஜாதி பையன்? கடலுக்கு அந்த பக்கம் போறதா அந்த அந்நிய ஜாதி பையனா? அவன் நம்ம ரத்தம்டா, நம்ம இனம். பேச்சுவார்த்தை நடக்கும்போது வெப்பன்ஸோட யாரா உன்னை உள்ள விட்டதே? டேய், கடல் நம்மளை பிரிச்சு வைக்கலடா. ரெண்டு பக்கமும் கரையை தந்து நம்மளை இணைச்சு வச்சிருக்கு. கடல் வழி வந்தா திருப்பி தண்ணிக்குள்ளே போக சொல்றதா? அண்டி வந்தவங்களை திருப்பி அனுப்ப சொல்றது தப்புடா. அவன் நம்ம தம்பி, அவன் நம்மளை நம்பி வந்துட்டான்டா. அவனை கண்டிக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு, ஆனா வெறுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. உங்களுக்கெல்லாம் என் புள்ள கடல்ல கிடைச்ச அகதி பையன். எங்களுக்கு கடல் அம்மா பெத்து தந்த புள்ள. அவங்க அப்பனை ஆத்தாலே யாரு பார்த்தா? ஏன் அவங்க மீனவங்கள இருக்கக்கூடாதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏயா வாய்ப்பே கிடையாது? தண்ணிக்குள்ள செத்த ஆளுங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து பேசினாங்களா? அவங்க மீனவங்க இல்லன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவர் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில சொல்லு. என்னையா சபையில பொம்பளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏய், யார் சொன்னது பொம்பளை பேசக்கூடாதுன்னு? மாதா கோயில்ல பொம்பளை பேசாம வேற யாரையா பேசுறது? அருள் என்னோட புள்ள, அவனும் மீன்கார பையதான். இது அவனோட கடல். ஏண்டா, இந்த கரையில பிறந்த உனக்கு கடல் சொந்தம்னா அந்த கரையில பிறந்த என் புள்ளைக்கு கடல் சொந்தமா இருக்க கூடாதா? சப்பாஸ், என் கையால தூக்கி வளர்த்த புள்ள, என் குளத்துக்கு ஒரே வாரிசு என் புள்ள. இவனை மீன் பிடிக்க விட மாட்டேன்றீங்க. இந்த திருச்சபையை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்க ஆத்தாள் அப்பனை மீனவில்லைன்னு ஆதாரத்தை கொடுங்க. நான் இவனை கடலுக்கு அனுப்பல ஃபாதர், நான் இவனை கடலுக்கு அனுப்பல. கேட்டாச்சுலடே, கேட்டாச்சா? அருளுக்கு அம்மையும் அப்பனும் மீனவன் இல்லைங்கிற ஆதாரத்தை சர்ச்சில் வந்து கொடுங்க. அதுவும் இல்ல, அருளுக்கு ஞான ஸ்நானம் பண்ணவனா? அவன் மீன்காரன், அவன் கடலுக்கு போலாம். கடலுக்கு போட்டோம், ஆனா எங்க படகு தொடக்கூடாது. 108 கிராமங்கள்ல எந்த கரையிலையும் படகு தர விட மாட்டோம், தடுப்போம். யாரோட படகும் எனக்கு தேவையில்ல, நானே ஒரு படகை வாங்கிக்கிறேன். ஏய் அருளே, ஒரு படகோட விலை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? டேய், 10 லட்சமா கூட இருக்கட்டும், நானே சொந்தமா ஒரு படகை வாங்குறேன். அதுல எங்க அப்பா லூத்து சாமி பேரை எழுதி இதே கடல்ல ஓட்டுறேன்டா. நீ சொல்லுது சரிதான்ப்பா. டேய், அருளும் சொந்தமா படகு வாங்கி மீன் பிடிக்க கடலுக்கு போலாம். இதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சா அது சர்ச்சுக்கு எதிரான கருத்து. எல்லாரும் எந்திரிங்க, எந்திரிங்க, எந்திரிங்க. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். நசீர் பாய், ஒரு சின்ன உதவி வேணும். உங்க அண்ணன் உத்மான் கனியை பார்க்கணும். வீடு பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, பார்த்து யார் ஏமாத்த பார்க்குற? போடா போடா. பாயனே, என்னை விரட்டாது பாயனே. பாயனே நம்பு பாயனே. பாயனே பாயனே பழைய மாதிரி இல்ல பாயனே. பாயனே நம்பு பாயனே. பாயனே 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 உதவி செய் பாயனே. பாயனே நம்பு பாய். மிஸ்டர் அருளப்பசாமி, மிஸ்டர் அருளப்பசாமி நில்லுங்க. சர்ச் கூட்டத்துல போர்டு வாங்க போறதா சொன்னீங்க, அதுக்கு என்ன செய்யறதா உத்தேசம்? உண்மையிலே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. எல்லா கதவும் அடிச்சிருக்கு. ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டேங்கிறான், யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒரு பெரிய மனுஷன் எனக்கு ஜாமீன் போட்டா தவணைக்கு படகு வாங்கிடுவேன். கவலைப்படாதீங்க, இல்லாதவங்களுக்கு கடவுள் இறங்கி வருவாரு.
என்னைக்காவது நான் கண்டிப்பா வந்துடுறேன். சரி வணக்கம் பாய். என்ன லூர்சாமி இந்த பக்கம்? பாய், என் மகன் கடற்கரையில் தவிச்சு நிற்கிறான். ஒரு பையன் நம்ப மாட்டேங்கிறான். உன்னைய நான் சத்தம் போட்டதை மனசில் வச்சுக்கிட்டு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிடாத. அவனுக்கு ஒரு படகு தான். அவன் தவணை கட்டாட்டி நான் சிப்பி பிடிக்காத உன் கடனை திருப்பி தரேன். நான் கும்பிடுறேன், ஏசையாவை நினச்சி உங்ககிட்ட வந்திருக்கேன். கைவிட்டுறத பாய். கெட்டு போறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னா நல்லா இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கு. குடிக்கிறதுக்கு காசை கேட்டு கெஞ்சிட்டு தெரிஞ்ச பையன் இப்ப பொழைக்கிறதுக்கு ஒரு வேலை கேட்டு கெஞ்சிட்டு திரிறான். கைய ஊண்டி ஒருத்தன் எந்திரிக்கும் போது அவன் கைய பிடிச்சி தூக்க வேணாமா? இந்த வீட்டை வித்தாவது அவனுக்கு படகை வாங்கித்தா. இது அவன் வீடு, அதையும் வைக்க சொல்றியா? போய் படகு செய்கிற உதுமான்கனியை பார்க்க சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லாத, நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லு.